ஹலோ விவர்ஸ், உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் இஸ்ரேலை பார்த்து பாடம் கற்றுக்கணும். இஸ்ரேலுன்ற ஒரு நாடு சின்ன நாடு தான். அதோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 80 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் தான் இருப்பாங்க. உலகம் ஃபுல்லாக சில சில லட்சம் இஸ்ரேலர்கள் அங்கங்கே சில நாடுகளில் தஞ்சம் இருக்கிறாங்க, குடிபெயர்ந்துருக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன நாடு தன்னோட ஒவ்வொரு குடிமகனையும் எப்படி பாதுகாக்குதுன்றதை உலக மக்கள், அதாவது உலகத்தில் இருக்க ஒவ்வொரு நாடும் பாடம் எடுத்துக்கணும். தீவிரவாதிகள்கிட்டருந்து தன்னோட நாட்டு மக்களை காக்கிறதுல இஸ்ரேலுக்கு நிகர் இஸ்ரேல் தான். இந்த குட்டிக்கோண்டு தேசம் சுற்றி பார்த்தீங்கனாலே எதிரிகள் தான். ஜோர்டானாக இருக்கட்டும், ஈரான், ஈராக், குவைத்து, பஹ்ரைன், இந்தமாரி எல்லா நாடுகளும், சவுதி அரேபியா, எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஒரு எதிரியான நாடு தான். அந்த எதிரியான நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முஸ்லீம் சகோதரத்துவம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1960 அந்த பீரியடில் ஒன்று கூடி இஸ்ரேலை ஒரு கை பார்த்துடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா நாடுகளும் ஒரே டைமில் 10க்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் ஒன்று கூடி அவர்களை ஒன்றும் இல்லாத ஆக்கிடணும், அந்த யூத நாட்டே நிர்மூலமாக்கிடணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, போர் தொடுக்கிறாங்க. ஆனால் அந்த போரில் இஸ்ரேல் ஜெயிச்சிட்டதில் என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னா, இந்த 11 நாடுகளை நிறைய பகுதிகளை இஸ்ரேல்கிட்ட இழந்தது தான் மிச்சமாயிடுச்சு. சரி, இப்படி நேரடியாக நம்மளால் போர் செய்து இஸ்ரேலை ஜெயிக்க முடியாது அப்படின்றத அவங்க உணர்ந்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மறைமுகமாக தீவிரவாத குழுக்கள், பாலஸ்தீன தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணுறது, தீவிரவாத குழுக்கள் மூலமாக தீவிரவாத செயல்களை செய்கிறது இப்படின்னு இருந்தாங்க. அதோட உச்சபட்சமாக 1971 முனிச் ஒலிம்பிக்கில் என்ன பண்ணுறாங்க, 11 இஸ்ரேலியர்களை கடத்திட்டு போய் கொல்றாங்க. இந்த 11 இஸ்ரேல்களை கடத்திட்டு போய் கொன்றவங்களை ஒருத்தனை கூட அவங்க விடவே இல்லை. 20 வருஷமாக அவனை தேடி தேடி போய் ஒவ்வொரு ஆளையும் கொன்று அந்த இறந்த இஸ்ரேலிய குடிமகனுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அதோடு இல்லாத இது நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இஸ்ரேல்லேருந்துட்டு போகக்கூடிய ஒரு விமானம், பாரிஸ்க்கு போகக்கூடிய ஒரு விமானத்தை என்ன பண்ணுறாங்க, கடத்துகிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 315 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அந்த பேசஞ்சரில் 100க்கு அதிகமான பேசஞ்சர் யூதர்கள், இஸ்ரேலியர்கள். மற்ற நாட்டு மக்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ரிமைனிங் மற்ற நாட்டு மக்கள். இந்த விமானத்தை என்ன பண்ணுறாங்க, பாலஸ்தீன தீவிரவாத படை என்ன பண்ணுறாங்க, கடத்திட்டு போய் உகாண்டாவில் வச்சுக்கிறாங்க. அந்த விமானத்தை தரையிறக்கி வச்சுக்கிறாங்க. இந்த உகாண்டாவில் தரையிறங்கிற விமானத்தை என்ன பண்ணுறாங்க, தரையிறக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 40 பாலஸ்தீன தீவிரவாதிகளை விடுவிக்கணும், அதேமாரி கென்யாவில் இருக்கக்கூடிய 15 தீவிரவாதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உகாண்டாவில் அந்த டைமில் ஆட்சியில் இருந்தது யாருன்னா இடி அமீன். இவர் பாலஸ்தீன தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவரும் ஒரு சர்வாதிகாரி. எந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இஸ்ரேலில் கடத்தப்பட்ட விமானம் உகாண்டாவில் இருக்குது. உகாண்டாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர்ஸ். அந்த 4000 கிலோமீட்டர்ஸை போய் அவர்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு வரணுன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் சினிமாவில் தான் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இது ரியலிஸ்டிக்காக இம்பாசிபிள் தான் ஜென்ரலாக பேசணுன்னா. ஆனால் இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு சில போர் விமானங்களை எடுத்துக்கிட்டு, நிறைய வெடிபொருட்களை எடுத்துக்கிட்டு, 100 தேர்ந்தெடுத்த இராணுவ வீரர்களை எடுத்துக்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, உகாண்டாவில் 11 மணிக்கு மேலே இரவோட இரவாக போயிட்டு அந்த விமானத்தோட அந்த இருக்கக்கூடிய அந்த உகாண்டாவில் இருக்கக்கூடிய அந்த விமானோட படைத்தளத்தில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விமானத்தை தரையிறக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில், அவங்க பிளான் பண்ணது 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணிடணுன்ட்டு, அந்த 1 மணி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி ஏற்றிக்கிட்டு 4000 கிலோமீட்டர் திரும்பி வராங்க. இது கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இராணுவ நடவடிக்கை. இதை உலகமே இன்றைக்கும் நினச்சி பிரமிப்படைகிறாங்க. ஏன்னா இதை பாருங்கள், அவங்க என்ன பண்ணணும், அந்த விமானத்தை எங்கேயுமே தரையிறக்கக்கூடாது, தரையிறக்காத கொண்டு போய் அங்கே நிறுத்தணும். 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு போகிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இப்படி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாட்டு மக்கள் தன்னோட ஒவ்வொரு குடிமகனையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, மிக உயர்வாக மதிக்கிறாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம்னா நாட்டுக்கே துன்பன்ற மாதிரி மக்களை காப்பாற்றுறதுக்காக அவர்கள் எந்த விலையை கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியது மொசாத்துன்றக்கூடிய அவங்களோட உளவு நிறுவனம் தான். அந்த உளவு நிறுவனம் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கை உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த விஷயத்தை நம்ம நாட்டோட கம்பேர் பண்ணுவோம். இப்போ இதேமாரி விஷயங்கள்லாம் இந்தியாவில் நடந்ததுன்னா நாம் என்ன பண்ணுறோம், எப்படி அசால்ட்டாக இருந்திருக்கு காங்கிரஸ் அரசாங்கம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 1990 பார்த்திங்கன்னா முக்தி முகமது அப்படின்றவரோட ஒரு மகளை காஷ்மீரில் தீவிரவாதிகள் கடத்துகிறாங்க.
கடத்தினவனே என்ன பண்ணுறாங்க, சில தீவிரவாதிகளை விடுவிச்சா தான் இந்த காஷ்மீர் அமைச்சரோட இவரை வந்து விடுவிப்போம், பெண்ணை விடுவிப்போம் அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே தெரியாத இவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதுதான் வந்து சிறுபான்மையினருக்காக வந்து நடத்துகிற அரசாங்கம் வச்சே காங்கிரஸ்ன்றது. அவர்களோட எல்லா கோரிக்கையும் ஏற்றுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அதில் இருக்க தீவிரவாதிகள்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, விடுவிச்சிடுறாங்க. அவங்க வந்து அதை காப்பாற்றணும், இந்தமாரி தீவிரவாதிகளை விட்டால் அவர்களோட தீவிரவாதம் அதிகமாகி நாட்டுக்கு தலைவலியாகும் அப்படின்ற அந்த சிந்தனையும் கிடையாது. அவர் வைக்கிற கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்க. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாகி 1999ல் வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக இருந்தப்போ கந்தகருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு விமானத்தை வந்து ஆப்கானிஸ்தானை தீவிரவாதிகள் கடத்திட்டு போய் வச்சுக்கிறாங்க. கடத்திட்டு போய் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவர்களும் இதேமாரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த காஷ்மீர் இதில் வந்து பிடிப்பட்ட முகமது அசார் அவன் தான் வந்து இப்போ தீவிரவாத மூளையாக இருக்கிறான். எல்லாத்துக்குமே இந்த மும்பை அட்டாக்லேயும் அவன் தான் இருக்கிறான். இப்பயும் என்ன சொல்கிறான், அவன் தான் அவனோட சமீபத்தில் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவை அணுகுண்டால் அழிச்சிடுவோம், போயிடுவோம், வந்துடுவோம், லஷ்கர் தொய்பா இந்தமாரி நிறைய தீவிரவாத குழுக்களுக்கு வந்து மூளையாக இருக்கிறது வந்து அவன் தான், முக்தி முகமது அசார். அவனை வந்து விடுவிக்கணும், விடுவிச்சா தான் வந்து நாங்கள் அவனோட சேர்த்து அவனோட கூட்டாளிகள் நிறைய பேரை விடுவிச்சா தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயணிகளையும் ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லை. அதாவது வந்து இஸ்ரேலில் இருக்கிற மாதிரி எல்லா மக்களும் ஒன்றுபட்டு எல்லா அரசாங்கம் எதிர்கட்சின்றது வந்து அங்கே என்ன இருக்குன்னா எதிரி கட்சி மாதிரி இருக்காது. நாட்டோட நலனுக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. சில வந்து முரண்பாடுகளை வந்து தட்டி கேட்பாங்களே தவிர மற்றபடி வந்து இறையாண்மை, நாட்டோட இறையாண்மைன்னு வர்றப்ப அவங்க வந்து விட்டு கொடுக்காத நாட்டு மக்களுக்கு சார்பாகவும் அரசாங்கத்து சார்பாகவும் செயல்படுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அவர்களோட அதாவது அந்த விமானத்தில் கைதிகளாக இருக்கக்கூடிய அவங்களோட ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கொண்டாந்து கேமரா முன்னாடி நிறுத்தி அழ வச்சு ஒப்பாரி வச்சு அவர்கள் இப்படி பண்ணுறாங்க, இந்திய அரசாங்கம் அசட்டியாக இருக்குது வருதுன்ற ஒரு தவறான இன்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு கெட்ட பெயரை உண்டு பண்ணி இந்தியா வந்து எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு இதையும் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழலில் தள்ளி அவர்களுக்கு வேறு வழியே இல்லாத என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து அவனை வந்து விடுதலை பண்ணுறாங்க. யார் கொண்டு போய் விட்றா, நம்மளோட அமைச்சரே கொண்டு போய் விட்ற அளவுக்கு வந்து அசாதாரண சூழ்நிலை தான் அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட அந்த எதிர்கட்சின்றது வந்து இந்தியாவுக்கு இறையாண்மைக்கு அகென்ஸ்டாக இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இவனை பிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட இந்த இராணுவம் வந்து 400லேருந்து 500 இராணுவ வீரர்களை வந்து இழந்திருக்கு. அவர்களோட கண்ணீருக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? அவர்கள்லாம் வந்து இவனை விடுவிக்கப்போ எவ்வளோ கதறியிருப்பாங்க. எவ்வளோ பேரை பணையம் வச்சு எவ்வளோ உயிர்களை இழந்து வந்து இந்தமாரி ஒரு தீவிரவாதியை வந்து நாங்கள் பிடிச்சு கொடுக்குறோம், பிடிச்சு கொடுத்தவொடனே லட்டு மாரி எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவனோட புகலிடம் அவன் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தில் கொண்டு போய் பாகிஸ்தான்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டிங்களே அப்படின்ற ஒரு கதறல்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த இஸ்ரேலுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய அந்த செயல்படக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதேமாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பகல்காம் அதில் வந்து தாக்குதல் நடத்தினப்பையும் சரி, காஷ்மீரில் தாக்குதல் நடத்தினப்பையும் சரி, இவர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, என்ன இப்போ டீஃபால்ட்டாக மும்பையில் தாக்குதல் நடத்தினப்பையும் இவர்கள் வந்து என்ன பண்ணாங்க தெரியும், கசாப்பு இந்தமாரி நிறைய ஆட்கள்லாம் வந்து மும்பையில் வந்து லைவாக வந்து ஷூட் பண்ணி விட்டாங்க. கிட்டத்தட்ட 200 பேரை தாஜ் ஹோட்டலில் அட்டாக் பண்ணப்போ அந்த டைம்லலாம் வந்து கையாளாகாத காங்கிரஸ் தான் வந்து நம்ம நாட்டை ஆண்டுட்டு வந்தது. அது ஏன் வந்து அந்த தீவிரவாதி முகாம்கள் இப்போ வந்து இருக்கக்கூடிய அரசாங்கம், மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து துணிச்சலான ஒரு நடவடிக்கையை எடுத்து தீவிரவாதி முகாம்கள் மீது குண்டு போடுறது, அவர்களோட முகாம்களை அழிக்கிற மாதிரி வந்து ஒரு நடவடிக்கை அப்போ ஏன் எடுக்கலை அப்படின்னா, அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நம்ம நாடு வந்து இறையாண்மையை வந்து மதிக்கணும், இறையாண்மையெல்லாம் தூக்கி போட்டுடுறாங்க. அவங்க தூக்கி போட்டு என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தான் மேலே கையை வச்சா வந்து எல்லா முஸ்லீம் நாடும் ஒன்றா சேர்ந்துடும், சைனாக்காரன் நம்மளுக்கு கூட வந்து அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம மேலே சண்டை போடுவான், அதுக்கப்புறம் வந்து அந்த முஸ்லீம் நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஆயில்களோட வரத்து நின்றுடும், நம்ம நாடு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பின்னோக்கி போயிடுறதுக்கான அழிவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்லாம் பயமுறுத்தி கையாலாகாதாவே வச்சுட்டாங்க. அந்த ஒரு குட்டி தேசம் வந்து கிட்டத்தட்ட 10-15 எதிரிகளை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த குட்டி தேசம் வந்து தன்னோட நாட்டு மக்களுக்காகவும் தன்னோட இனத்தை காக்கிறதுக்காகவும் இறையாண்மையை காக்கிறதுக்காகவும் போராடக்கூடிய அந்த போராட்டத்தை வந்து நாம் வந்து பாடமாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், அதேமாரி வந்து நம்ம அரசாங்கம் செயல்படுறதுக்கு ஊக்குவிக்கணும். அதை விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறது, இவங்க பண்ணுற எல்லா பாலிடிக்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதற்கப்புறம் காங்கிரஸுக்கு அப்புறம் கையாளாகாத காங்கிரஸுக்கு அப்புறம் வந்த
இந்த பாரதிய ஜனதா தலைமையில் வந்த திரு நரேந்திர மோடிகளோட நடவடிக்கை மூலமாக தான் என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து தீவிரவாதம் வந்து கட்டுக்குள்ளே இருக்குது. இந்த பாகிஸ்தானில் வந்து பகல்காம் அட்டாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பதான்கோட் அட்டாக்கு, இதுக்கெல்லாம் வந்து கடுமையான பதிலடி கொடுக்கப்பட்டது. அவரோட எல்லை மீறி இந்தியா வராது, வந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து எல்லா நாடுகளும் நம்மளுக்கு துணைக்கு வரும் வருன்ற அந்த இமேஜெல்லாம் உடச்சிட்டு இந்தியா மேலே வந்து ஒவ்வொரு சிட்டிசன் மேலேயும் நீ வந்து கை வச்சின்னா உன்னை நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம், எல்லை தாண்டி வந்து எந்த எல்லைக்கும் நாங்கள் போய் அடிப்போம் உன்னை அப்படின்னாங்க. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரும் அதே மாதிரி தான் அவங்க வந்து சரியான பதிலடி கொடுத்தாங்க. இந்த சரியான பதிலடியை வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம கொடுத்துருந்தோன்னா பாகிஸ்தான் இந்த அளவுக்கு வந்து வாலாட்டியிருக்காது, நம்மளை வந்து எதிர்க்கக்கூடிய துணிச்சல் வந்து சைனாக்காரனுக்கும் வந்திருக்காது. அந்த இஸ்ரேல் மாதிரி வந்து ஒரு தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வேணும். சும்மா பயந்துக்கிட்டு பயப்படலை, இவங்களாம் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறாங்க, அது வந்துடும் இது வந்துடும் அப்படின்லாம் வந்து சும்மா க்ரியேட் பண்ணி இந்தியா வந்து ஒரு கோழை நாடாகவும் பாகிஸ்தானுக்கு நிகராக வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தது தான் மிகப்பெரிய தப்பு. நாம் வந்து பாகிஸ்தானெல்லாம் தாண்டி வளர்ந்த நாடு, சைனாவெல்லாம் தாண்டி வளர்ந்த நாடு, வல்லரசு நாடுகான ஈக்குவலான இருக்கிறோம். இந்த சுச்சுவேஷனில் போயிட்டு நாமளும் பாகிஸ்தானும் ஒன்றுன்ற மாதிரியே வந்து எல்லா பில்டப்பும் கொடுத்தோம். அவனும் அணுகுண்டு வச்சுருக்கான், நம்மளும் அணுகுண்டு வச்சுருக்கான். ஒரு அணுகுண்டு வச்சுருக்க நாட்டில் வந்து இன்னொரு அணுகுண்டு வச்சுருக்க நாடு வந்து துணிஞ்சு வந்து சண்டை போடாது. ஆனால் நம்ம வந்து அவன் வீசிடுவான்னுட்டு வந்து பயத்தை காட்டிட்டு இருந்தாலும் என்ன பண்ணோம், அவன் மேலேயே வந்து அட்டாக் பண்ணோம், அந்த அணுகுண்டு மேலேயே அட்டாக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வலிமையான தலைவன் இருக்கிற எந்த ஒரு நாடும் வந்து எந்த பின்னடைவையும் சந்திக்காது. அதில் இருக்க மக்கள் வந்து எந்த ஒரு கஷ்டத்துக்கும் தள்ளப்பட மாட்டார்கள். வலிமையான தலைவன், அதேமாரி வந்து தேசியமும் தெய்வீக சிந்தனையும் மக்களுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய ஈரான் வந்து ஒரு தீவிரவாத நாடே தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த தீவிரவாத நாடு வந்து தீவிரவாதிகளை தான் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தது. ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஹமாஸாக இருக்கட்டும், நிறைய ஏமனில் இருக்க ஹவுதி குரூப்பாக இருக்கட்டும், ஏகப்பட்ட பேருக்கு வந்து அது வந்து என்ன பண்ணியிருக்கு, ஆயிலை விற்று நாட்டை முன்னேற்றத்தை விட தீவிரவாதத்தை தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த தீவிரவாதி வந்து கொல்லப்பட்டான், படுகொலை செய்யப்பட்டான். அந்த கோமாளி இறந்ததுக்காக சில கோமாளிகள் வந்து இங்கே வந்து கோஷம் போடுறாங்க. அந்த கோமாளி என்ன பண்ணனான்னா கிட்டத்தட்ட 1980s வந்து காஷ்மீருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த காஷ்மீரை வந்து என்ன பண்ணணும், விடுதலை பெறத்துக்கு எல்லா முஸ்லீம் நாடும் ஒத்துழைக்கணும், இந்த காபிர்கள் பிடியிலேருந்து இந்த காஷ்மீரை விடுவிக்கணும், இந்தியா வந்து ஒரு இஸ்லாமிய தேசமாக மாறணும், இங்கே இருக்க காபிர்கள் எல்லாமே வந்து கொலை செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்கான். அதோடு இல்லாத அவன் எப்பயுமே வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்தியா பாகிஸ்தான் வாராக இருக்கட்டும், எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்து அகெயின்ஸ்டாக தான் வந்து அவனோட மூவ் எல்லாமே இருந்திருக்குது. அவனோட ட்விட்டே கூட நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2017 நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து காஷ்மீரில் வந்து நடக்கக்கூடிய, அதாவது எல்லை தாண்டி நம்ம வந்து அவர்கள் தீவிரவாதி முகாம் நடவடிக்கை எடுத்தது வந்து எல்லா முஸ்லீம் நாடுகளும் ஒன்று சேர்ந்து இந்தியா மீது வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் ட்வீட் பண்ணியிருந்தான். இந்தமாரி நம்ம நாடு நல்லா இருக்கக்கூடாது, நம்ம நாட்டை வந்து என்ன பண்ணணும், ஒரு தீவிரவாத பிடியில் வந்து வைக்கணுன்றத மாதிரி ஒரு கொள்கை கொண்ட ஒரு கோமானியை வந்து என்ன பண்ணுறீங்க, கொண்டாடுறீங்க. இந்த கோமானியை வந்து ஒரு விஷயம் என்னன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம் நாடும் விரும்பலை. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்.